ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நெய் கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கடலையை செஞ்சு கொடுத்து பாருங்க. ஈவினிங் டைம்ல, அதுவும் மழை டைம்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது கடையில 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு அதை ஒரு காட்டன் துணியில் ஃபேன் காற்றுல பரப்பி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி எடுத்துட்டு ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம கடலையை அதில் சேர்த்துடலாங்க. ஆயில் நல்லா பாயில் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே நல்லா வறுபடும். ஸோ ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் கரெக்டாக பொரிஞ்சு மேலே வருங்க. அதுதான் கரெக்டான ரேஷியோ. நல்லா பொரிஞ்சு மேலே வந்த உடனே கரெக்டான பதத்தில் எடுத்துருங்க. கொஞ்சம் விட்டாலும் தீஞ்சிடுங்க. ஸோ அதனால் கவனமாக பொரிஞ்சு மேலே உப்பி வருங்க. அந்த ஸ்டேஜ் கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் மொத்தத்தையும் கடலை எல்லாமே அள்ளிடலாம். பாருங்க, ஒன்று ஒன்றா மேலே வருது. இந்த மாதிரி கடலைங்க மேலே வரப்போ எல்லா கடலையும் ஆல்மோஸ்ட் வந்துருங்க. வந்த அப்புறம் நம்ம கரெக்டாக அள்ளிடணுங்க எல்லா கடலையும். நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விடலாம். பாருங்க, கடலை எல்லாமே நல்லா உப்பி மேலே வருது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கடலை உப்பி வரும்போது எல்லாமே மேலே வந்த உடனே டக்குன்னு அள்ளிடணுங்க. அவ்வளோதாங்க, கடலை எல்லாமே நல்லா பொரிஞ்சு மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம ஆயிலை ட்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாம் தனியாக. இந்த மாதிரி டக்குன்னு எல்லா கடலையும் ஃபாஸ்ட்டாக எல்லா கடலையும் எடுத்துடலாம். கொஞ்சம் லேட் பண்ணால் கூட கடலை எல்லாமே தீஞ்சிடுங்க. ஸோ கலர் எல்லாம் மாறிடும். கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கும்போது எல்லா கடலையும் அள்ளிடலாங்க. நெக்ஸ்ட்டு இதிலே நான் ஒரு 10 பல்லு பூண்டை நசுக்கி தோலோடு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரிச்சு போடும்போது கடலையோடு நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக இந்த பதத்தில் ரொம்ப தீஞ்சிடாமல் இந்த மாதிரி பதம் இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா அது பொரிஞ்ச உடனே அதையும் அள்ளிடலாங்க. இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே டக்குன்னு அதையும் அள்ளிடலாம். இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அது ஆயில் ட்ரை பண்ணிட்டு டக்குன்னு அள்ளிடலாங்க எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, நம்ம பொரிக்கிறது எல்லாமே முடிஞ்சிச்சு. பாருங்கள், கடலை எல்லாம் பொரிச்சு வச்சாச்சு. அதில் பொரிச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாங்க. இந்த கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிடும்போது. என்னடா இது சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்தா போதுங்க. இந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான அல்டிமேட்டான நெய் கடலை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சும்மா டேஸ்ட் அப்படி இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.